வயது இருக்கும்போதே இது எல்லாம் செஞ்சிடணும், இல்லைனா இப்படி தான் கஷ்டப்படணும். எப்படின்னு கேட்குறீங்களா? கதையை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சொர்ணபுரின்னு சொல்லிட்டு ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு அரசர் ஆட்சி புரிஞ்சிட்டு வராரு. அவர் அரசியல் விஷயமாக பக்கத்து நாட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் என்ன பண்ணுவாருன்னா, அரசரும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக 2 சேவகர்களையும் தன்னோட அழைச்சிக்கிட்டு அந்த நாட்டுக்கு போவார். போயிட்டு தன்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது அரசருக்கு ரொம்ப பசி, அதோட கடுமையான நீர் தாகமும் எடுக்குது. உடனே ஒரு இடத்துல குதிரையை நிறுத்திட்டு அரசர் தன்னோட ஒரு சேவகனை அழைச்சி, இங்கே பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்து தண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் சுத்தமுத்தம் பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கொடியில் ஒரு காய் எப்படின்னா காய்ச்சி தொங்குது. அதை பார்த்த உடனே அரசர் அது வெள்ளரிக்கான்னு நினச்சிக்கிட்டு அந்த சேவகனை போய் அந்த காயை பறிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து ஒரு குரல் வருது. என்னன்னா, அது சாப்பிட்றதுக்கு உகந்த காய் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. யாரடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு வயதான கண் தெரியாத ஒரு பிச்சைக்காரன் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பான். உடனே அரசர் என்ன பண்ணுவார்னா, அது எப்படி இவனே ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சைக்காரன், இவனுக்கு போய் எப்படி அது சாப்பிட்றதா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு தெரியும்? ஒருவேளை இது வெள்ளரி பிஞ்சுன்னு நான் சொன்ன உடனே அது நம்மளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அங்கேருந்து துரத்திட்டு அவன் பறித்து சாப்பிட்றதுக்காக ஏதோ தந்திரம் பண்ணுறான். அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஏன் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சேவகனை போய் அந்த காயை பறிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். உடனே இவனுக்குள்ள ஒரு சேவகனுக்கு ஒரு பதட்டம். என்னென்னா, அது பார்க்குறதுக்கு சரியான காய் மாதிரியும் தெரியல. ஆனால் அரசர் சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக அதை போய் பறிக்கலான்னு சொல்லிட்டு போய் பறித்து எடுத்துகிட்டு கொடுப்பாரு. கொடுத்த உடனே அந்த அரசர் வாங்கிட்டு, எப்படியும் இந்த காயை சாப்பிட்டோம்னா ரொம்ப தண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி தாகம் அடங்கிடும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு எடுத்து வாயில் வச்சு கடிப்பார். உடனே அது சாப்பிட முடியாமல் பயங்கர கசப்படிக்கும். உடனே துப்பிடுவார் அரசர். துப்பிட்டு ரொம்ப என்னடா அவசரப்பட்டு சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த பிச்சைக்காரங்கிட்ட போய் கேட்குறாரு, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு கண்ணும் தெரியாது, அப்படி இருக்கும்போது இது சாப்பிட்றதுக்கான காய் இல்லை அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் பதில் சொல்கிறாரு, இந்த வழியில் ஒரு நாளைக்கு பல ஆயிரம் பேர் நடந்து போகிறாங்க வராங்க. அப்படி இருக்கும்போது அது சாப்பிட உகந்த காயாக இருந்திருந்தா யாராவது பறித்து எப்பயோ சாப்பிட்ருப்பாங்கல்ல, அந்த காய் இன்னும் விட்டு வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே அப்போ தான் அரசருக்கு அது புரியுது. புரிஞ்ச உடனே, ஓ இவர் ரொம்ப புத்திசாலி போல். சரின்னு சொல்லிட்டு அரசருக்கு ரொம்ப தண்ணி தாகம். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட சேவகர்கிட்ட ஆணையிடுறாரு. இந்த இந்த பக்கத்தில் எங்கேயாவது போய் ஒரு தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டையில் இட்டு அவர்கிட்ட அனுப்புகிறாரு. உடனே அந்த சேவகன் பார்க்குறான். அது எப்படி இருக்குன்னா, 4 ரோடு இருக்குங்களா, அந்த மாதிரி 4 பக்கமும் ரோடு போகுது. நடுவில் ஒரு மரம். 4 பக்கத்தில் எந்த பக்கத்தில் போனால் தண்ணி வரும் அப்படின்றது அவருக்கு தெரியல. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சேவகன் சொல்கிறான், நான் மேற்கு பக்கமாக போயிட்டு வரேன், அங்கே தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா வேறொரு பக்கத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது அப்போ கண் தெரியாத அந்த குருடர் சொல்கிறாரு, நீ கிழக்கு பக்கமாக போ, அங்கே தான் தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அரசர் உனக்கு எப்படி தெரியும் கிழக்கு பக்கமாக தான் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மற்ற எல்லா பக்கங்களிலிருந்தும் காற்று வீசும்போது ஒரு வித அனலோடு வரும். ஆனால் கிழக்கு பக்கத்தில் இருந்து வீசும்போது மட்டும் காற்று கொஞ்சம் குளுமையாக ஜிலு ஜிலுன்னு வரும். இதை வச்சு தான் சொல்கிறேன் அங்கே குளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவன் பேச்சை கேட்டு அந்த சேவகனும் கிழக்கு பக்கமாக போகிறான். போகும்போது ரொம்ப அழகாக ஒரு அருவி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே தனக்கு தேவையான தண்ணீரை குடிச்சிக்கிட்டு ஒரு சொம்பில் அரசருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வராரு. அவர் குடிச்சிட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாருன்னா, இந்த அளவுக்கு அறிவாளியாக இருக்க இந்த பிச்சைக்காரனை நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப உதவியாகவும் இருப்பான்,
தக்க சமயத்துக்கு நம்மளுக்கு ஏதாவது உதவிக்கு தேவைன்னாலும் அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை தன்னோட அழைச்சிக்கிட்டு போகிறாரு அந்த அரசர். அழைச்சிக்கிட்டு போயிட்டு தன்னோட அரண்மனையில் இறங்கும்போது ஒரு சேவகனை அழைச்சி இந்த கண் தெரியாதவருக்கு தினமும் ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி தினமும் அவருக்கு ஒரு பொட்டலம் சாம்பார் சாதம் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் போன உடனே அந்த அரண்மனைக்கு வைர வியாபாரி ஒருத்தர் வராரு. இந்த ரொம்ப உயர்தரமான வைரம், வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்து இதை இறக்குமதி செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அரசருக்கு ஒரு சந்தேகம், இது உண்மையான வைரக்கற்கள் தானா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களான்னு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு அப்போ அந்த கண் தெரியாத பிச்சைக்காரனோட ஞாபகம் வரும். அவர்கிட்ட கொடுத்து இது உண்மையா இல்லை போலியான்னு கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிக்கிட்டு வர சொல்லுவாங்க. அழைச்சிட்டு வந்தவுடனே அந்த அந்த வைரங்கள் எல்லாம் கொடுப்பாரு. அவர் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் உள்ளே இதில் இந்த வெள்ளைக்கல்லில் மட்டும்தான் உண்மையான வைரக்கற்கள், ஆனால் இந்த நீல நிறத்தில் இருக்கிற இந்த கல் கண்ணாடி கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அரசர் எப்படி இது உண்மையான வைரம் இது போலி அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு கொஞ்ச நேரத்தில் இது நான் வெயிலில் வச்சேன், உண்மையான வைரமாக இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சூடேற ஆரம்பிக்கும். ஆனால் கண்ணாடி கற்கள் என்ன பண்ணுன்னா எவ்வளோ நேரம் வெயிலில் வச்சாலும் அவ்வளோ சீக்கிரமாக அது சூடு ஏறாது. அப்போ நான் அந்த எடுத்து என் முகத்துக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது வைர கற்கள் எனக்கு அதோட வெப்பத்தை எனக்கு உணர்த்துச்சு. ஆனால் கண்ணாடி கற்கள் அது வெப்பத்தை உள்ளிழுக்கலை. அதனால தான் இது போலின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், கண் தெரியாத இருந்தாலும் இவருக்கு எவ்வளோ கூர்மையான சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவகனை அழைச்சி இவருக்கு இதுக்கப்புறம் ஒரு சாம்பார் சாதத்தோட ஒரு தயிர் சாதமும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவருக்கு ஒரு சாம்பார் சாதம் ஒரு தயிர் சாதமும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. அப்போ அரசர் அந்த பிச்சைக்காரனை தனிமையில் சந்திக்கிறாரு. என்னடா அரசர் இவரை போய் தனிமையில் போய் சந்திக்கிறாரே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரசர் அவர்கிட்ட போய் ரொம்ப மெதுவாக அவர் காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே என்னை ஒரு கஞ்ச பிஸ்னாரி அரசர் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்ட உடனே, ஆமாம், நீ வடிகட்டின கஞ்ச பிஸ்னாரி, இந்த நாட்டு மக்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி நீ இது வரைக்கும் ₹1 கூட தானமாக கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறது. நீ எதை வச்சு சொல்கிற? இங்கே வந்ததிலிருந்து நீ இந்த அரண்மனையை விட்டு வெளியில் போனதே கிடையாது, வேறு எந்த நாட்டு மக்கள்கிட்டையும் நீ பேசினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னை இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்றத நீ எப்படி கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்பார். அதுக்கு அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் சொல்லுவான், நீ வள்ளலான அரசராக இருந்திருந்தா, அரச குலத்தை சார்ந்த பெருந்தன்மை உடைய குணம் உங்ககிட்ட இருந்திருந்தா, என்னை முதல்ல அந்த மரத்துக்கு கீழே இது சாப்பிட்றதுக்கு உகந்த காய் அல்ல, இது விஷக்காய் அப்படின்னு நான் சொல்லும்போதே நீ உன் கழுத்தில் இருந்த அந்த வைர மாலையை கலட்டி என்கிட்ட கொடுத்துருந்தா நீ வள்ளல் அப்படின்னு நான் எடுத்திருக்கலாம். சரி, அதை கூட விடு. நான் தண்ணி இல்லாமல் நீ தவிக்கும்போது இந்த திசையில் தான் தண்ணி இருக்குன்னு நான் சொல்லும்போதாவது அந்த தண்ணியை எடுத்துகிட்டு குடித்த உடனே அடுத்த நொடியே நீ என்ன பண்ணியிருக்கணும், கையில் இருந்த மோதிரங்களையாவது கழட்டி கொடுத்துருக்கணும். அப்படி இருந்திருந்தா நீ தாராள மனப்பான்மை கொண்டவன் நினச்சிருக்கலாம். அதை கூட விடு. உன்னை உன்னோட தேவைக்காக கண் தெரியாது என்னை இங்கே அழைச்சிட்டு தினமும் ஒரு பொட்டலம் மட்டும் சாம்பார் சாதம் கொடு அப்படின்னு சொன்ன பார்த்தியா, அப்பையிலேருந்தே தெரியுது நீ எவ்வளோ பெரிய கஞ்சம். இப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லாரும் உன்னை தூத்த தான் செய்வாங்க, யாரும் உன்னை வாழ்த்த மாட்டாங்க. இப்போ நீ நினைக்கலாம், கட்டும் இளமையோடு இருக்கும்போது
உனக்கு யாரோட உதவியும் தேவைப்படாது. என்ன மாதிரி மற்றவங்களின் உதவியை நாடி இருக்கும்போது தான் தெரியும், நீ அப்போவே நம்ம கூட எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்துருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோமே, எல்லாரையுமே வேலைக்காரர்களாகவும் நம் நாட்டு மக்கள் மட்டும் அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு, அவங்க எல்லாமே நம் நாட்டு மக்கள், நம் இனத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம பார்த்து செஞ்சாதான் நம்மளோட கடைசி காலங்களில் அவங்க எல்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா முன் வந்து நிற்பாங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ரூபாய் கூட தானமாக கொடுக்காம இறுதி காலங்களில் நீ எதை சாதிக்குவ, நீ எதை கொண்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண் தெரியாத ஒருத்தர் சொல்கிறாரு. உடனே அப்போ தான் அரசருக்கு புரியுது தன்னோட தவறு. உடனே என்ன பண்ணுவாருன்னா, தன் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதிகளையும் உடனுக்குடனே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ அந்த கண் தெரியாதவரையும் அழைச்சிக்கிட்டு போய் அவருக்கு என்ன வேணும் சகல வசதிகளையும் கொடுத்து ராஜ விருந்துகள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சேவகங்கிட்ட சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் முதல்ல இந்த அரண்மனைக்கு கொண்டு வரும்போதே அவர் எனக்கு உதவியாக வந்திருக்காரு, இவரை நல்லா கவனித்து ராஜ விருந்துகள் கொடுங்க அப்படின்னு நீங்கள் அப்போவே சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட ராஜகுல பெருமை அப்போவே ஓங்கி நின்றுக்கும். இவ்வளவும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்னை கவனிக்க சொல்கிறீங்க இல்லைங்களா, இதுக்கப்புறமாவது உங்களுக்கு உன்னோட குணமும் சரி உன்னோட ராஜ பரம்பரையும் சரி செழித்து ஓங்கி வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தானம் பண்ணோம்னா உங்களோட வாழ்க்கை இப்போவே சொர்க்கமாகவே இருக்கும். சரி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா, அவன் அரசன், அதனால் அவன் சொன்ன உடனே செஞ்சுட்டான். நானோ 10 ரூபாய் 20 ரூபான்னு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி தானம் செய்ய முடியும் அப்படின்னு கேள்வியும் கேட்கலாம். நீங்கள் அரசனாக தான் இருந்தால் தான் தானம் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 10 ரூபாய் தானம் பண்ணுங்கள். 5000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய் தானம் பண்ணுங்கள். அதுவே உங்களோட வரவுக்கு ஏத்தாப்புல உங்களோட தானம் இருந்தால் போதும். வர பணத்தை எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் தான பிரபுன்னு பேரெல்லாம் வாங்க சொல்லலை. உங்களால் முடிஞ்ச ஒரு 5ஓ 10ஓ தான் உங்களை தானம் செய்ய சொல்கிறோம். அதுவும் உங்களால் முடிகிற நேரங்களில் மட்டும்தான். தானம் மட்டுமே உங்களை மேலும் மேலும் சிறக்க செய்யும், உங்கள் வாழ்க்கையும் சிறப்புற்று வாழும். சரிங்களா? இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.